லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா அதெல்லாம்? இப்ப நான் கேட்டதெல்லாம் பொய் தானே? அபி சாக மாட்டான்ல? என்னம்மா நீங்க அமைதியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்லன்னு சொல்லுங்கம்மா. எனக்கும் சொல்லணும்னு தாண்டா ஆசை, ஆனா என்னால முடியல. அப்படின்னா அபி என்ன விட்டு போயிடுவாளா? உன் கழுத்துல இருந்து தாலி இறங்குறதுக்கு காரணம் நான் சத்து, உன் தாலி இறங்குறது இல்லையா? நீ சத்து உன் தாலி போகுதா? அம்மாவும் பையனும் அபி சாக போறத நினைச்சு அழறத பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. உசுர நீதான் அபி, நீயும் போயிட்டா போனும். நீ போன நானும் உன் கூட வந்துருவேன் அபி. ஒண்ணும் கேட்கலையே. சஞ்சீவ் அப்படியெல்லாம் சொல்லாத. நீ அப்படி சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நீ சாக கூடாது, அபியும் சாக கூடாது. நீ 100 வருஷம் நல்லா வாழணும்டா. நீ வாழ்ந்துகிட்டே இருக்கணும்டா. நாங்க வாழ்வோமா? கண்டிப்பா 100 வருஷம் வாழ்வோம். எங்க பாப்பாக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு புள்ள பிறந்து அதோட புள்ளைய பார்க்காம நாங்க சாவே மாட்டோம். இது எங்க காதல் மேல சத்தியம்மா. அபி சாக போறத நினைச்சு சஞ்சீவ் பைத்தியம் மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டான். தம்பி, உங்க காதலை விட விதி பெருசு. அபி சாக போறது விதியோட முடிவு. அதை எப்படி மாத்த முடியும்? முடியும் சார், முடியும். அந்த கடவுளை காதலிக்கும் போது காதலை விட விதி எப்படி பெருசாகும்? எனக்கு என் காதல் தாங்க பெருசு. அபி என்னை விட்டு போக கூடாது, போகவும் மாட்டா. இதை எதிர்த்து கடவுளே வந்தாலும் அந்த கடவுளை எதிர்த்து நிற்பேன். விதின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா விதி வழக்குன்னு ஒண்ணு இருந்தே தீரும். அபி சாகரதான் விதினா அதை காப்பாத்தவும் கண்டிப்பா விதி இருக்கும். ஆமா ஜோசியரே, சஞ்சீவ் சொல்றது சரிதான். அபிய காப்பாத்துறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. இந்த விதத்துல நான் யோசிக்கலையே. இருங்கம்மா, அபிய காப்பாத்துறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு உடனே சோழி போட்டு பார்த்து சொல்றேன். பாருங்க ஜோசியரே. 2 பேரும் உட்காருங்க. என்னது பரிகாரமா? கண்டிப்பா இருக்க கூடாது. ஈஸ்வரா, உன்னையே நம்பி இருக்கிறவங்கள நீ சோதிக்காம அபிக்கு மரணம் நிகழாம இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை நீயே காட்டிக்குடி ஈசனே. ஓம் நம சிவாய்.
கொடுத்த ஈசன் அதுக்கான மருந்தையும் கொடுத்துட்டாரு. அபிய காப்பாத்த பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் ஜோசியரே? அபிராமி ஜாதகத்துல மாரக தசை இருக்கிறதுனாலதான் அபிக்கு மரண கண்டம் வந்திருக்கு. அபிராமி ஜாதகத்துல அந்த மாரக தசை இன்னும் 6 நாள் தான் இருக்கும். அந்த 6 நாளுக்குள்ள அபிக்கு மரண நிச்சயம். அதை தடுக்க வழி என்னன்னா, சரியா மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துல அபி உங்க வீட்ல ஈசனுக்கு வேண்டி நெய் தீபத்தை ஏத்தி வழிபடணும். அப்படி வழிபட்டா அந்த ஈசன் சஞ்சீவுக்கு உதவி அபிக்கு வர இருக்கிற மரணத்தை தடுப்பாருமா. ஈசன் சஞ்சீவுக்கு உதவுனா அபிக்கு மாரக தசை முடியற வரைக்கும் சஞ்சீவ் அபி கூடவே இருக்கணும். சஞ்சீவ் அபியை விட்டு விலகி போனா அபிக்கு மரண நிச்சயம். அபி நான் தனியா விட மாட்டேன். அபி கூடவே இருந்து அபிக்கு வர ஆபத்துல இருந்து அவளை கண்டிப்பா காப்பாத்துவேன். அபி இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்தே ஈசனுக்கு நெய் தீபத்தை ஏத்தணும். ஏத்துவா ஜோசியர், நான் ஏத்த வைப்பேன். எல்லாம் சுவாமி பார்த்துப்பாரு. ஈஸ்வரா, நீ அபிக்கு பாதுகாப்பா இருந்து எப்படி நீ அபிய நெய் விளக்கு ஏத்த வைக்கிறன்னு நானும் பாக்குறேன். அம்மா, எங்க ஸ்ரீஜா போன என்ன விட்டுட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட போனியா? உன் புத்தி எங்க போகுது பாரு. என்ன? இந்தா. என்னடி இது? பிரிச்சு பாரு. ஹியரிங் மிஷின் இது எனக்கா ஸ்ரீஜா? ஆமாமா, முதல்ல அதை எடுத்து உன் காதுல மாட்டு, இல்லனா என் உசுரே போயிரும். ஸ்ரீஜா, நீ ஏதாவது பேச, மிஷின் வேலை செய்தான்னு பார்க்கலாம். அம்மா, கேக்குது ஸ்ரீஜா. ஏமா அழற? ஹியரிங் மிஷின் மாட்டினதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்ப என் காது சுத்தமா டமர் ஆயிடுச்சா? அம்மா, இப்படி அசிங்கமா அழாத. இப்போதைக்கு இந்த ஹியரிங் மிஷினை மாட்டிக்கோ. அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் கிட்ட போய் உன் காதை சரி பண்ணிக்கலாம். டாக்டர் கிட்ட போனா என் காது கண்டிப்பா சரியாயிடும்ல ஸ்ரீஜா? கண்டிப்பா சரியாயிடும். அப்ப சரி. சரி, இப்ப சொல்லு, அந்த ஜோசியரு சீதா கிட்ட என்ன சொன்னாரு? சஞ்சீவ் அபியை விட்டு விலகி போனா அபிக்கு மரண நிச்சயம். அப்போ அந்த ஜோசியர் சொன்னது உண்மைதானா? அபி சாக போறாளா? நீ சொல்றது என்னாலே நம்ப முடியல ஸ்ரீஜா. ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்? சஞ்சீவ் அபி கூட இருந்தா அபி சாக மாட்டாளாம். வர ஆபத்துல இருந்து சஞ்சீவ் அபிய காப்பாத்திருவானா. நிஜமாவா? அபி தலை மேல ஃபேன் விழறதுக்கு முன்னாடியே சஞ்சீவ் தானே அந்த அபிய காப்பாத்தனா. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஜோசியர் சொன்னது சரிதான் எனக்கு தோணுது. ஏன், அது ஏதோ ஒரு ஃப்ளூக்ல தானே நடந்திருக்கும். சஞ்சீவ் அபிய ஒரு வாட்டி காப்பாத்திட்டானா எப்பவும் காப்பாத்திடுவானா? அத டெஸ்ட் பண்ணதா ஒரு ஐடியாவோட நான் வந்திருக்கேன். ஐடியாவா? என்னடி அது? என்ன ஸ்ரீஜா இது? இது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல்ல சின்னதா ஒரு நெருப்பு தூவி விட்டா கூட படார்னு வெடிச்சிரும். இப்போ நீ என்ன பண்ற, இந்த கெமிக்கலை நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்க கேஸ் ஸ்டவ்ல யாருக்கும் தெரியாம ஊத்திட்டு வந்துரு. அபி சமைக்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுவா.
அப்போ பர்னர்ல நீ ஊத்துன இந்த கெமிக்கல் வெடிச்சு அதனால கேஸ் லீக் ஆகி சிலிண்டரே வெடிச்சு அபி கருகி செத்துருவா. ஆ, ஸ்ரீஜா, ம் நீ சொல்லும்போது அபி சாகறத விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். செமையா இருந்துச்சுடி. அம்மா, இது நாம அபிய போட்டு தள்ள சரியான டைம். ஏன்னா அவளை கொன்னா கூட அவ விதியால செத்துட்டான்னு மொத்த குடும்பமும் நம்பிரும். சரி, போய் இத அந்த பர்னர்ல ஊத்திட்டு வந்துரு. சரி, ம்? குடு. எதுக்கு இந்த மிஷினு? மா, எதுக்குமா கழட்டின? கொஞ்சம் மாட்டிக்கோமா. ஒரு பக்கமா காது வலிக்குதுடி. இத நான் வந்து மாட்டிக்கிறேன். சரியா? இந்தா இத புடி. ஓ, சரி, அப்ப என்ன பண்ணு, உன் போனை இங்கே வச்சுட்டு போ. யாராச்சும் கூப்பிட்டா என்னடி பண்றது? ஆமா, உன்னை கூப்பிட்டாலும் நீ அப்படியே பேசிட்டாலும் போமா. சரி இரு. சொல்ல சொல்ல போனை தூக்கிட்டு போகுது பாரு. ஸ்ரீஜா கொடுத்த கெமிக்கலை இந்த பர்னர்ல ஊத்திட்டா போதும். என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? இந்த மூடியை திறக்கவே முடியல. ச்சே. கை வலிக்குதே. சீதாவும் சஞ்சீவும் வரதுக்கு முன்னாடி அம்மா கேஸ் ஸ்டவ் பர்னர்ல கெமிக்கலை கலந்துட்டு வந்துடணும். சஞ்சய், என்ன பண்றது? அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கலாம். ஷோ, என்னடா இது? இந்த சிந்தாமணிக்கு வந்த சோதனை. இத்தினூண்டு பாட்டில் மூடி எனக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டுதே. ஏய் பாட்டில், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இன்னைக்கு நீயா நானான்னு ஒரு கை பாத்துடலாம். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து அபி நெய் தீபம் ஏத்தணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்லி அவகிட்ட நெய் தீபத்தை ஏத்த சொல்றது? அதான்டா எனக்கும் தெரியல. அபிகிட்ட உண்மையை சொல்ல முடியாது. ஏதாவது பொய் சொல்லிதான் தீபத்தை ஏத்த வைக்கணும். எஸ் எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். இந்த பாட்டிலோட மூடியை திறந்துட்டேன். யார்கிட்ட? என்ன ஃபுல் மூடிய சுத்துது, ஆனா திறக்க மாட்டேங்குது.
ஒருவேளை மூடி சுத்திக்குச்சா? ஆமா, மூடி சுத்திக்குச்சு. ஷோ, இப்ப என்ன பண்றது? சஞ்சீவ், யோசிப்போண்டா. அபிக்கு தெரியாம 6 நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அவளை விளக்கேத்த வைக்க நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்டா. ஏ பாட்டில் முடி, நீ எவ்வளவு சுத்தினாலும் சரி, நான் உன்னை துறக்காம விடவே மாட்டேன். திறந்துரு, திறந்துரு சீசே, திறந்துரு சீசே. யார் நமக்கு மெசேஜ் பண்றாங்க? என்னது? சீதாவும் சஞ்சீவும் வந்துட்டதா ஸ்ரீஜா மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஆமா, வந்துட்டாங்க. இப்ப நான் கிச்சன்ல இருந்து வெளியில போனா அவங்க பாத்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, வந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறம் எப்படி வெளியில போறதுன்னு யோசிக்கலாம். ஏ மூடி, திறந்துரு ப்ளீஸ். சஞ்சீவ், மணி இப்ப 5 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்துல அபி விளக்கேத்தணும். அதுக்கு என்ன வழின்னு யோசி. அம்மா அம்மா, அபி, அத்தை, என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அத்தை, ஜோசியர் கிட்ட இருந்து பாப்பாக்கு ஜாதகம் எழுதி வாங்கியாச்சா? இன்னும் தரல. எழுதி கொடுத்து விடுவாருமா. என்ன சஞ்சீவ், நீ வர லேட் ஆகும்னு சொன்ன, நேரத்திலே வந்துட்ட? அது அம்மா ஃபோன் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க. அதனால தான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன் வரும்போது. ஓ அப்படியா? சரி, சீக்கிரம் வந்ததும் நல்லதுதான். கிளம்பு சஞ்சீவ். கிளம்பவா? எங்க? நாம ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் சும்மா வெளியே போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பாப்பா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ, 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப வெளியே கூப்பிடுறாளே, அப்புறம் எப்படி 6 மணி கரெக்டா விளக்கேத்த முடியும்? சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? இல்ல அபி, ஒண்ணும் இல்ல. ஈவினிங் ஆயிடுச்சா, அதான் போய் சுத்திட்டு வரதுக்கு லேட் ஆயிடும். நம்ம வேணா மார்னிங்கா வெளியே போலாமா? ஏய், நாளைக்கு மார்னிங் ஆபீஸ் போகணும்ல? அது ஆமா, போகணும் தான். நான் வேணா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். அதெல்லாம் ஒன்னும் லீவ் போட வேண்டாம் சஞ்சீவ். லீவ் போட்டு வெளியே சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம், வா. வேணாம் அபி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏன் சஞ்சீவ் வேண்டான்னு சொல்ற? வேணான்னு சொன்னேன்னா வேணாம். டேய், சொன்னா கேளு. சஞ்சீவ், இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி கத்துற? சரி, நீ ஒன்னும் வர வேண்டாம். நானே போய் பாப்பாக்கு என்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிட்டு வந்துடுறேன். அபி, அபி, கோச்சுக்காத அபி. பின்ன என்ன அத்தை, நான் ஆசையா இது வரைக்கும் இவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே போயிட்டு பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் தானே கேட்டேன். அதுக்கு என்னமோ இப்படி கத்திட்டு இருக்காரு. ஏண்டா? டைம் பாருமா. மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துல அபி உங்க வீட்ல ஈசனுக்கு வேண்டி நெய் தீபத்தை ஏத்தி வழிபடணும். அபி, ஃபீல் பண்ணாதமா. சஞ்சீவ் இப்ப உன்னை வெளியில கூட்டிட்டு போமா.